கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சந்திப்பில் பாலம் வேலை நடக்குது. மேலே கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு மகாமட்டமாக இருக்குது. யாருமே வேகமாக போக முடியறதில்ல. இதில் வேறு முந்தி வர்றீங்க, முந்தி வந்து எங்கே போவாங்க? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய குழிகள். எத்தனை பேர் எவ்வளோ சிரமப்பட்டு வர்றாங்க பாருங்க. அந்த அம்மா வந்து இவ்வளோ ரோடு வேறு கட்டிட்டு வர்றாங்க. அவங்க எங்கேயும் ஒதுக்க முடியாமல் திருப்பி ஆடிட்டே வராங்க. எங்கேயும் இருக்கு விழுந்தா பெரிய பேருந்து வேறு பின்னாடி வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருமே வேகமாக வர்றாங்க, அவசரப்பட்டு வேறு வர்றாங்க. சாலைகளும் மோசமாக இருக்குது. எங்கே போவாங்க? எங்கேயும் ஒதுக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த பக்கம் போல தடுப்பு சிலது பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சு உடச்சு கீழே சாய்ச்சி விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வேகமாக போகிறதுனால கூட சாய்ஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு இருசக்கர வாகனத்தில் யாரோ இல்லைன்னா சின்ன வண்டிகளில் வந்து விழுந்தாங்கன்னா ஏன்னா விளக்குகளும் இல்லைங்க சுத்தமாக. இரவு நேரத்தில் மழை நேரத்தில் மக்கள் எப்படி போவாங்க? மக்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்துங்க. எங்கே போட்டிங்கனாலும் சரி, சாலைகள் மேலே போகுதா கீழே வந்து நல்லா பாதுகாப்பாக உறுதியான சாலைகள் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது பாலம் முடிக்கிறதுக்கு நீ எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. ஆனால் இதில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் பாதுகாப்பாக போகணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை சாலைகள் வந்து சரியாக நல்லபடியாக எல்லாருமே பாதுகாப்பாக போகிற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் போட முடியும் அவ்வளோ சீக்கிரம் போடுங்க.